டெல்லிக்கு ஓடிடுவாங்கன்னு நான் சொன்னேன்னே இப்போ கூட சொல்கிறேன் சார். ஏன் டெல்லிக்கு ஓடிடுவாங்க? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் திமுகவே இருக்காது சார். தீவிரமான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்துக்கு போய் பார்த்திருக்கார். எதிர்கட்சியாக உள்ள அதிமுகவே எதிர்கட்சியாக வர முடியாத நிலைக்கு தள்ளப்படும், தாவேகா தான் எதிர்கட்சியாக வரும்னு சொல்றாங்களே. மேலும் 20 முக்கிய அமைச்சர்கள் திமுகவில் இணைய போவதாக ஒரு தகவல். அதாவது சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அந்த ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி. மக்கள் பேசுறாங்க சார், மக்கள் பேசுறாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் மூத்த தொண்டர் ஓமப்பொடி பிரசாத் சிங் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் திமுகவின் மூத்த அமைச்சர்களில் ஒருவரான ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் தீவிர அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையை நடத்திட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், நீங்கள் கேட்டது ஆச்சரியமே கிடையாது சார். இது ஆச்சரியமே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன 8வது மாதம், ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம். இன்னும் 8 அமாவாசைகள், 8 அமாவாசைகளுக்குள்ளே எல்லா மந்திரிகளும் உள்ளே போவாங்க சார். திமுகனுடைய எல்லா மந்திரிகளும் உள்ளே போவாங்க. அமாவாசை தான் கணக்கு. ஐ பெரியசாமி மட்டும் இல்லை, அவரை தொடர்ந்து 1 by 1 அப்படியே போவாங்க சார். நான் தான் போன எபிசோடில் நான் சொல்லியிருக்கேனே சார், அதிமுக ஆட்சி அமைச்ச உடனே, வெற்றி பெற்ற உடனே எல்லாரும் டெல்லிக்கு ஓடிடுவாங்கன்னு நான் சொன்னேன்னே இப்போ கூட சொல்கிறேன் சார். ஏன் டெல்லிக்கு ஓடிடுவாங்க? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. அங்கே போயிட்டு யாரை பார்ப்பாங்க? அங்கே போய் அமித்ஷாவை பார்ப்பாங்க, ராஜ்நாத் சிங்கை பார்ப்பாங்க, மோடிஜியை பார்ப்பாங்க, எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்போ போய் காலில் விழுவாங்க. அப்போ வந்து மத்திய அரசுன்னுவாங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டானுங்க. அப்போ வந்து மத்திய அரசுன்னுவாங்க. அப்போ காலில் விழுந்துட்டா அதிமுக அமைச்சர் செய்த குற்றம் வந்து மன்னித்து விடப்படுமா? இல்லை. அதுதான் நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. செய்த தப்புக்கு தண்டனை உறுதி சார். கனிமொழி ராஜா, இந்த 2 பேர் கதையும் வரும். 2G வழக்கு வந்துடும். அந்த வழக்குலையும் இவங்க 2 பேரும் உள்ளே போகிறது. அதாவது சார், இனிமேல் தமிழ்நாட்டில் திமுகவே இருக்காது சார், இருக்கக்கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நானும் திமுகவில் இருந்தவன் தான். 1971, 70, 69 நான் திமுகவில் உறுப்பினராக இருந்தவன் தான். மக்கள் திலகம் புரட்சி தலைவர் அவர் வந்து எனக்கு அதிமுக ஆரம்பித்தாரோ அன்னிலேருந்து நான் அதிமுக. எனக்கு பதவி முக்கியம் இல்லை, கொள்கை தான், பொது தொண்டு தான், இதுதான் எனக்கு. ஆகையால் நான் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறது, இவங்க எல்லாரும் கூண்டோட போகணும். தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஊழல், லஞ்சலாவண்யம், வழிபறி, கற்பழிப்பு, கொள்ளை, ஆணவ படுகொலைகள், லாக்அப் டெத்து, இந்த தூய்மை பணியாளர்கள் பாவம் சார். அவங்க வந்து உண்மையிலேயே இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்மளை காக்கிறதே அவங்க தான் சார். நம்ம வீட்டில் இருக்கிற கழிவுங்க அத்தனையும் எடுத்துன்னு போய் போட்டால் அவங்க அழகாக எடுத்துன்னு போய் சேகரித்து எடுத்துன்னு போய் போடுறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய தர்மம், எவ்வளோ பெரிய பணி செய்கிறாங்க சார். ஏன் சார், அவங்களும் மனுஷனுக்கு தானே. இல்லை, துப்புரவு பணியாளர்கள் வந்து தீவிரமான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்துக்கு போய் பார்த்துருக்கார். அங்கே வண்ணாரப்பேட்டையில் வீடு எல்லாம் எரிஞ்சு விழுது. இவர் தொகுதியில் குளத்தூரில் வந்து டான்ஸ் ஆடுறார். டான்ஸு தம்பி சேகர் பாபு வச்ச டான்ஸு ப்ரோக்ராம் வந்து பார்க்குறாரு. நான் வந்து சார் இது வந்து ஜனங்கக்கிட்ட சார் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் சார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பக்கிங்ஹாம் அண்ட் கர்நாடகில் மில் நம்ம போட்டுக்கிறோமே துணி, அந்த மில்லு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. தலைவர் வந்து தலைவர்கிட்ட கோரிக்கைக்காக இந்த மில்லு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஊர்வலமாக போகிறாங்க சார். ஊர்வலமாக போகும்போப்போ தலைவருக்கு இது தெரிஞ்ச உடனே தொழிலாளிங்கெல்லாம் என்னை பார்க்குறதுக்கு வரக்கூடாது, நானே தொழிலாளிகிட்ட போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் நேராக என்ன பண்ணார், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனாண்ட போய் அவங்கள நிறுத்திட்டு தலைவர் எம்ஜிஆர் நேரடியாக வந்து அவங்க குறை என்னன்னு கேட்டுக்கிட்டு அவங்கள அனுப்பிச்சார் சார். அப்படி இருக்கணும் சார். இவர் போய் சினிமா பார்க்குறாரா என்ன சார்? அவங்க பசி பட்டினி வெயில்ல, அந்த கொற்ற வெயில்ல பனியில் அங்கே படுத்துக்கிட்டு இருந்தாக்கா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுவையா? அவங்க என்ன பண்ணாங்க? இன்னும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? பண்ணலாமா? தப்பு இல்லையா? நீதிமன்றம் கூட என்னை பொறுத்தவரையிலும் அந்த தீர்ப்பு கொடுத்தது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சார். நீதிமன்றங்கள்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள் சார். கையெழுத்து கும்பிட்றது சார். சார் நீதிமன்றத்துக்குள்ளேயே போராட்டங்கள்லாம் நடக்குதா சார்? எத்தனை நீதிமன்றங்களுக்குள்ளே போராட்டம் வக்கீலுங்க பண்ணாங்க? எவ்வளோ பெரிய தகராறுலாம் பண்ணாங்க? ஏன் சார் அவங்க பேசாமல் அவங்க உரிமையை கேட்குறாங்க சார். அந்த ஏழை ஜனங்க வந்து உரிமை கேட்குறாங்க. வக்கீலும் பார்க்கலாமே, யாரும் பார்க்கலாமே, ஆம்பளை பார்க்கலாமே, பொம்பளைங்க பார்க்கலாமே, கையை உடைச்சி காலை உடைச்சி என்ன சார் ராத்திரியில்? தப்பு சார். இது மனசாட்சி வேணும் சார். சார் அடுத்ததாக அது அந்த ஆர்ப்பாட்ட முடிவுக்கு வந்துள்ளது. அவர் கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ வந்து பெரியசாமி வந்து 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக அசையும் அசையா சொத்துக்கள் அதாவது 2.1 கோடி சேர்த்த வழக்கில் தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை அவர் வீடு, அலுவலகம், மனைவி வீடு, 2 மகன்கள் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு அத்தனை அமைச்சர்களும் எல்லா அமைச்சர்கள் வீட்லேயும் நடத்தணும் சார் இடி ரைடிங்கு. சார் இடி ரைடிங் கூட கொஞ்சமாக தான் சார் பார்க்குறாங்க. கொஞ்சமாக தான் பார்க்குறாங்க. ஃபுல்லாக பார்க்குறது இல்லை. ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா ஒருத்தங்கிட்டே இருக்குது சார். சார் தமிழ்நாடு அவங்கக்கிட்ட தான் இருக்குது சார். சார் கலைஞர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நானே திருப்பி ட்ரெயினில் தான் வந்தேன்னு தானே சொன்னார். எப்படி சார் இவ்வளோ கோடி வந்தது? எங்கே இது என்ன சார் இது? அவருக்கு இப்போ ஒன்றும் படம் எடுத்து கதை எழுதி ஒன்றுமே இல்லைன்றதுக்காக எம்ஜிஆர் கிட்ட சொன்ன உடனே எங்கள் தங்க படம் ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து. இதெல்லாம் நல்லா இல்லை சார். இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஜனங்க வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. திமுககாரன் என்கிட்ட சொல்கிறான் சார். திமுககாரனே என்கிட்ட சொல்கிறான். நல்லா பேசுவாங்க எல்லாருமே. என்கிட்டயே சொல்கிறான், எங்கள் ஆட்சி நல்லா இல்லையா? எங்களுக்கு தெரியும் சார். ஒவ்வொருத்தருடைய அளவும் ஸ்கேல் வச்சுன்னு இருக்கோம் நாங்களும். இவன் யார், எவ்வளோ, என்ன ஏதுன்றது. 64 65லேருந்து நான் அரசியலில் இருக்கேன். இன்றைக்கி 75 வயசு. பொதுமக்களுக்கு சேவை செய்யணும். சேவை மனப்பான்மை தான் சார் வேணும். அந்த சேவையே இங்கே இல்லை. திமுகலே கிடையாது. வேறு என்ன பண்ணுறாங்க சார் திமுக அமைச்சர்கள்? சார் எல்லா அமைச்சர்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் என்னன்றது கணக்கு எடுக்கணும் சார். அவன் கூத்தியார் பேரில் வீடு, அவன் மச்சான் பேரில் வீடு, அவன் பேரில் வீடு, அவனுக்கு பக்கெட் தூக்குறவன் பேரில் வீடு, இந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. போலி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஏழைகளுடைய சொத்து சார். எல்லா அமைச்சரும் வச்சுருக்காங்க. நான் லிஸ்டே போட்டு தருவேன், என்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய 3 நாளாக எபிசைட் ஒவ்வொரு அமைச்சருக்கும் நான் லிஸ்ட்டு போட்டேன்னாக்கா. ஏன் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கல சார்? மத்திய அரசு என்ன தெரியுமா சார் நடவடிக்கை எடுக்கும்.
ரைடு பண்றாங்க. ஆமா ஆனா யாரும் கைது செய்யப்படல, சிறையில் அடைக்கப்படல. செந்தில் பாலாஜி மட்டும் தானே சிறையில் அடைக்கப்பட்டாரு சார். அதே பொன்முடி வந்து சிறையில் அடைக்கப்பட்டார், பிறகு வெளியே வந்துட்டார். செந்தில் பாலாஜி இதுவும் பொன்முடி இதுவும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. கன்ஃபார்ம் ஆனதுனால இவங்க உள்ளே போயிட்டு வந்தாங்க. இப்போ ஜாமீனில் தான் இருக்க மாதிரி தான். ஆனால் இவங்களதும் கன்ஃபார்ம் ஆகும். தூசி தட்டினா சரியாக தட்டணும் சார். 35 அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் வரும். எல்லா அமைச்சர்களையும் ஒருத்தர் கூட அதில் யாரும் விட்டு போனவங்க கிடையாது. எல்லா அமைச்சர்களையும் வரும் சார். சார் எம்ஜிஆர் பீரியடில் அமைச்சர்கள் இருந்தாங்க. யாராவது அந்த மாதிரி வந்துதா சார்? சும்மாலமாக இவங்க வந்து ஜனங்களுக்கு பொய் 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 எல்லாம் சொல்லிக்கிட்டு ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதுவுமே நிறைவேற்றலை. ஏன்னா 98% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்ற பட்டியலை வெளியிட்டிருக்காரு சார். அதுதான் சார், அவர் எடப்பாடியார் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. எடப்பாடியாருக்கு எல்லாம் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்காரு. பதில் சொல்லுங்க சார். பதில் ஏன் சொல்ல மாட்டேன்றார் முதலமைச்சர்? இவங்க வந்து திமுக வந்து அவங்களா ராஜினாமா பண்ணிட்டு போனால் அவங்க இருப்பாங்க. இல்லை போனால் அந்த கட்சியே இருக்காது, பேன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நான் தான் சொல்லிட்டேனே, 8 அமாவாசை, இன்னும் 8 அமாவாசை. 8 அமாவாசைக்கு அப்புறம் பாருங்க சார் இது என்ன நடக்க போகுதுன்றது. நீங்க சொல்றீங்க 8 அமாவாசையில வந்து திமுக வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஆமா. ஆனா மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அதே 8 மாசத்துல எதிர்கட்சியாக உள்ள அதிமுகவே எதிர்கட்சியாக வர முடியாத நிலைக்கு தள்ளப்படும், தாவேகா தான் எதிர்கட்சியாக வரும்னு சொல்றாங்களே. இல்லை, தாவேகா எப்படி வரும் சார்? தாவேகாக்கு என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கொள்கை என்ன ஏதாவது சொல்லியிருக்காரு அவரு? மக்களை சந்திச்சிருக்காரா? என்ன சார் ஆனாலப்பட்ட யாரு நடிகர் திலகம் கட்சி ஆரம்பித்தார். என்ன ஆச்சு சார்? ஒன்றுமே அவங்கள போயிடுச்சு, கட்சி மூட்டாரு சார். நீங்கள் வந்து யார் மூடிட்டாங்க? நடிகர் திலகத்தினுடைய கட்சி. ஆமாம், நிறைய பேர் சிவாஜி கணேசன் தொடங்கினாரு, அந்த பாக்யராஜ் தொடங்கினது, தீராஜன் தொடங்கினார், எல்லா கட்சி எல்லா நடிகர்களும் தொடங்கினாங்க சார். சார் மக்கள் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சார், ராத்திரி பகலும். எனக்கு தெரிஞ்சு நான் பல ஊடகங்களில் சொல்லியிருக்கிறேன், மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் அவர் எப்போ தூங்குனாருன்னு நான் பார்த்ததே கிடையாது சார். அவர் தூங்குறாருன்னு நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. நான் அவர் கூட பிலால ஹோட்டல், மவுண்ட் ரோடு பிலால ஹோட்டல் இருந்து, அதுக்கு கீழே அந்த காலத்தில் கஜேந்திர விலாஸ் ஹோட்டல் இருந்தது. நாங்கள் வந்து அண்ணன் முசிறிப்புத்தேன், நான் தாழம்பூ படம் டைரக்ட் பண்ணேன். NS ராமதாஸ் தலைவருடைய PROவாக இருந்தார். அவர் அண்ணன் ஆரம்பி, அவர் ஆரம்பி அண்ணன் தனியாக போவார். நாங்கள் 3 பேரும் ஒரு காரில் போவோம். தலைவர் படம் எங்கெங்கே நடிச்சுட்டு படங்களை பார்க்குறாங்களோ ஜனங்க, அந்த தேட்டராண்ட வெளியில் நின்று உட்காந்து கார்லேயே உட்காந்து பார்ப்போம். என்னவோம் நாங்கள் ஆம்பளை இவ்வளோ, பொம்பளைங்க இவ்வளோ, ஆம்பளைங்க இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நைட் ஷோக்கு மட்டும்தான் பார்ப்போம். பார்த்துட்டு அந்த கஜேந்திர விலாஸ் ஹோட்டலில் வந்துட்டு நான் தான் ஃபோன் பண்ணுவேன். ஆரம்பி சொல்லுவார், யோ இந்த தேட்டரில் இப்படி இப்படி வந்தாங்க, தலைவர்கிட்ட சொல்லுன்னுவார். நான் தான் ஃபோன் பண்ணுவேன். அங்கே அந்த டேபிள் மேலே இவ்வளோ பெரிய ஃபோன் இருக்கும் அந்த காலத்தில், 443737 தலைவருடைய மாம்பழம் ஆஃபீஸ் ஃபோன் நம்பரு. அதுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணாக்கா தலைவர் இருப்பார், யாரே என்னவர், அண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே, அண்ணே நான் ஓம்படி பிரசாத் பேசுகிறேண்ணே, அண்ணே சொல்லு அண்ணே ஆரம்பி அண்ணே இந்த தேட்டருக்கு போனார்ண்ணே, இன்னென்ன மாதிரி நடந்ததுண்ணே, அண்ணன் சொன்னார்ண்ணே, அண்ணன் உங்ககிட்ட சொல்ல சொன்னார்ண்ணே. அடுத்த கேள்வி அவர்கிட்டேருந்து வரும், சாப்பிட்டீங்களா அண்ணே? ஆரம்பி அண்ணே இடியாப்பம் பாயா ஆர்டர் கொடுத்துருக்காருண்ணே அப்படின்னு. ரைட்டு அப்படின்னுவார். அடுத்தது அண்ணே முசிறிப்புத்தி அண்ணன் ராமதாஸ் அண்ணன் நான் இந்த தேட்டருக்கு போனோன்னே இந்த தேட்டரில் இப்படி இப்படி நடந்தது என்ன அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சரி பத்திரமா போய் படுங்க அப்படின்னுவார். அந்த தேட்டர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் ஃபோன் பண்ணி, இன்னும் நேற்று நைட்டு தேட்டரில் லேடிஸு ஜனம் கம்மியாக இருந்ததாமே, லேடிஸுக்கு நிறைய கொடுங்க சார் அப்படின்னு தலைவர் ரிக்வெஸ்ட் பண்ணுவார். அப்படி பேசி
எல்லாம் அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஸ்பைஸ் வச்சிருந்தார் தகவல் சொல்கிறதுக்கு. உளவாளிகள் ஒற்றர்கள். நாங்கள் அதை இருந்து வேலை செஞ்சோமே, தலைவரோட பேசணுமே, வருவோமே. இது தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சு அவருக்கு தகவல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுவார் அவர். எப்போ 5 மணிக்கு மேனேஜர்கிட்ட பேசுகிறாருன்னு மேனேஜர் அளவுவான் சார். என்னடா நேற்று ராத்திரி நடந்தது, எங்கே வந்தார் தலைவர், யாரும் வரலையே தேட்டருக்கு. நாங்கள் தேட்டருக்குள்ளெல்லாம் போக மாட்டோம், ரோட்டில் காரில் உட்காந்துன்னு இருப்போம். காரில் உட்காந்துன்னு பார்த்துன்னே இருப்போம். என்ன எத்தனை பேருன்னு எண்ணுவோம், இந்த பக்கம் எத்தனை போகிற அந்த பக்கம் எத்தனை பேர் போகிறாங்கன்னு எண்ணினே இருப்போம். அதை தான் தகவல் நாங்கள் தலைவர்கிட்ட சொல்லுவோம். சொன்ன உடனே அவர் மேனேஜர்கிட்ட சொல்லுவார். மேனேஜர்கிட்ட சொன்ன உடனே மேனேஜர் என்ன பண்ணுவார், அவர் ஆச்சரியப்படுவார். என்னடா இது இங்கே நடந்தது, அங்கே எப்படி தெரியும், நேற்று யாரும் வரலையே இங்கே. இப்போது எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக, ஆமாம் சார், இன்றைக்கி வந்து திமுகவால் கபலீகரம் செய்யப்படுவதாக ஒரு தகவல். இன்னொன்று அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான், இப்போது மைத்ரேயனை தொடர்ந்து மேலும் 20 முக்கிய அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைய போவதாக ஒரு தகவல். அதாவது அதிமுகவை முற்றாக ஒழிக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. கடைசி நேரத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் நிற்பார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் அது மறுப்பு சொல்லலை சார். அதிமுகன்றது மாபெரும் கடல். கடலும் அதிமுக ஒன்று சார். அவ்வளோ ஜனங்க இருக்காங்க அதிமுகவில். அந்த ரசிகர்களை, அந்த வாக்காளர்களை, அதாவது வாக்குகளாக மாற்றக்கூடிய ஒரு கரிஸ்மா லீடர் அதிமுகவில் இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இப்போ எடப்பாடியார் வந்துட்டாரு. எடப்பாடியார் வந்திருக்காரு. எடப்பாடியார் இப்போ வந்துட்டாரு. ஏன் அதிமுகவிலிருந்து திமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் போகிறாங்க. முன்னாள் முதலமைச்சரே போய் ஸ்டாலினை மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நிறைய பேர் போவதாக தகவல் வெளியாகி உள்ளதே சார். போன எபிசோட்லேயே நான் சொன்னேன் இது சம்பந்தமாக. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பெரிய கடல், இருக்கிறவனுக்கே கொடுக்க மாட்டாங்க, அடுத்தது கீழே வேலை செஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, இருக்கிறவனே இருக்கணுன்றது ஒன்றும் சட்டம் ஒன்றும் கிடையாது. வயலால் அந்த மாதிரி இருந்தாங்க கிடையாது. தொண்டனை உருவாக்கணும், தொண்டன்கிட்ட தான் இந்த கட்சி இருக்குது. ரெண்டாவது. மூணாவது, இந்த போனவங்க அத்தனை பேருமே அவங்களுக்கு தெரியும், அன்வர் ராஜாவுக்கு தெரியும், அடுத்தது எனக்கு சீட்டு கிடையாது, நான் மந்திரியாக இருந்தவன், ஆகையால சீட்டு கிடையாது, நமக்கு இங்கே போனாக்கா ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க போகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மைத்ரேயன் சார். மைத்ரேயன் பின்னாடி 4 பேர் இருக்காங்களா சார்? இந்த ஆள் பின்னாடி 4 பேர். அந்த ஆள் காரில் வரானே 4 பேர் வராங்களா? அவன் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் வீட்டுக்காரன் தான் வரமாட்டான் சார். மைத்ரேயன் கூட அவன் 4 கட்சிக்கு போயிட்டு வந்துட்டான். அதுக்குள்ளேயே 7 கட்சி சார். எத்தனை கட்சிக்கு அவன் போனாலும் சரிதான் சார். பதவி பித்தர்கள் இவர்கள். பதவி மோகத்தில் சம்பாதிக்கணுன்றதுக்காக வர்றவனுங்க தான் இவங்க. தொண்டு செய்கிறதுக்காக வரல. தொண்டு செய்கிறதுக்காக வந்தவன் அத்தனை பேர் தொண்டன் தான். அதிமுகவில் இருக்கான். எம்ஜிஆர் மட்டத்துக்காரங்க அத்தனை பேர் இருக்காங்க, தொண்டனுங்க. பலன் எதிர்பாராமல் பச்சை குத்தி கொண்டு தேர்தல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கான். யாரையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா அவனுக்கு கொள்கையே எம்ஜிஆர் கொள்கை தான். அவனுக்கு தேவை ரெட்டலை எம்ஜிஆருடைய அந்த அதிமுக கொடி. யார் தலைமை தாங்கிறோம் அவர் தான். இப்போது நீங்கள் வந்து அதிமுக என்ற கட்சி தொடங்கிய போது எம்ஜிஆருடன் இருந்ததாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ ஏறக்குறைய 1972 இருக்கீங்க. நீங்கள் தேர்தல் அரசியலில் எத்தனை தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க, எதில் வெற்றி பெற்றிருக்கீங்க? தேர்தல் அரசியல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை போட்டிட்டு இதை வெற்றி பெற்றிருக்கீங்களா சார்? எங்கள் கட்சிக்குள்ள நீங்கள் நல்லா தான் கேட்குறீங்க ஒவ்வொன்றும். எங்கள் கட்சிக்குள்ள புரட்சித் தலைவர் காலமானதுக்கு அப்புறம் ஜானகியம்மா ஜெயலலிதா அம்மா தகராறு நடக்கும்போது இடையில கருணாநிதி வந்துட்டார். இதுதான் உண்மை. அதே மாதிரி எடப்பாடியார், ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா
இந்த தீய சக்திகள் நீக்கின போ எடப்பாடியாருக்கு கொஞ்சம் எவ்வளோ சார் 3% தான் சார், 3% சார் எங்களுக்கு குறைவு. அந்த 3% எங்களுக்கு வந்துதுன்னா இந்நேரம் நாங்கள் வந்து திமுக வந்திருக்காது சார், ஸ்டாலின் வந்திருக்க முடியாது, எடப்பாடியே தான். இந்த 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் செஞ்சார் ஆட்சி, அந்த ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி. மக்கள் பேசுகிறாங்க சார், மக்கள் பேசுகிறாங்க, நாம் சொல்கிறது இல்லை. ஜனங்க பொம்பளைங்க பேசுகிறாங்க, ரிக்ஷா வலிக்கிறவன் பேசுகிறான், கூலி வேலை செய்கிறான் அவன் பேசுகிறான், ரிக்ஷா வலிக்கிறவன் சொல்கிறான், கைவண்டி இழுக்கிறவன் சொல்கிறான். எடப்பாடி அவர் நல்லா செஞ்சார்ப்பா. அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி முறையை பாராட்டி பேசக்கூடிய மக்கள் ஏன் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? இல்லை இல்லை இல்லை, தேர்தல் நேரத்தில் போடுவாங்க. இந்த திமுகவினுடைய இந்த பிரிவு வந்ததுக்கு அப்புறம், யார் தீய சக்திகள் விலகிட்டு போனதுக்கப்புறம், எடப்பாடி தனியாக இருந்ததுக்கப்புறம், இந்த தீய சக்திகளுடைய பிரச்சாரமும் திமுகவினுடைய பிரச்சாரமும் ஒன்றாகி போயிடுச்சு. அதனால தான் 3% அவர் தோத்தார். இல்லை அப்போனா அதிமுக தோக்கிற கட்சி கிடையாது. எப்பெல்லாம் அதிமுகவுக்கு சோதனை காலம் கட்சிக்குள்ளே வந்ததோ அப்போல்லாம் தோத்தாங்க. இப்போ அந்த இப்போல்லாம் கரெக்ட் பண்ணிட்டார் அவர், கரெக்டாக ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர். எடப்பாடி இதுதான் கட்சி, இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அந்த பைலா பிரகாரமாக அவர் போய்கின்னு இருக்கார். அந்த பைலா தான் அவரு ஆதாரம். அதுதான் முருகனுடைய வெற்றிவேல், முருகனுடைய வேலு, ஆஞ்சநேயுடைய கதை, இந்த 2 ஆயுதமும் அவர் கையில் இருக்குது. அவர் அசைக்க முடியாது சார். மக்கள் மனசில் எடப்பாடியார் இருக்கார் சார். எடப்பாடியார் வந்து பெரிய நடிகர் கிடையாது. அங்கே கூட்டமாக கூடுது. அவர் போன இடம்லாம் கூட்டம் சார். டிவியில் பார்க்குறேன், பேப்பரில் பார்க்குறேன், என் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் வருது, எல்லாமே வருது. உங்கள் மாதிரி யூடியூப் சேனல் மூலியமாக வருது, எல்லாமே வருது, காட்டுறாங்க, ஜனங்கள்லாம் பார்க்குறாங்கள சார். மற்ற இப்போ ஒன்று சொல்கிறேன் சார், இந்த ஜனங்கள் எல்லாமே எடப்பாடியாருக்கு வந்த ஜனங்கள் எல்லாமே, அந்த ஜனத்தில் 3/4 பேர் திமுககாரன் இருக்கிறான், 3/4 பேர் திமுககாரங்க வராங்க சார். எத்தனை பொம்பளைங்க சார் புதுசாக இருக்குது சார். அது முகங்களை பார்த்தாக்கா வந்து நிற்கிறாங்க சார், அப்படியே பேசுகிறாங்க சார், அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய ஆதங்கத்தை கையை உசத்தி எடப்பாடியார் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்தி காட்டுறாங்க. அது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வருவதா சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களம் நிலவரம் என்ன சொல்கிறது என்றால், மீண்டும் திமுகவே தான் ஆட்சிக்கு வரும், எதிர்கட்சியாக கூட அதிமுக வராது என்ற ஒரு தகவல் இருக்கின்றது. பொய்யான பிரச்சாரங்கள் செய்தா இந்த மாதிரி தான் வரும். பொய்யான பிரச்சாரங்கள் தான் ஜனங்க நம்புறாங்க. பொய் பிரச்சாரம் நீங்க ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க கூட்டணியே சரியா அமையலையே சார். அதிமுக பாஜக கூட்டணி அவங்க வந்து கூட்டணி வலுவா இருக்காங்களே. எங்களுக்கு கூட்டணி பத்தியே கவலை கிடையாது சார். எங்க கூட்டணி என்ன மக்களோட தான் சார். மக்களுக்கும் எங்களுக்கு தான் கூட்டணி. மக்கள் தொண்டன் தான் எடப்பாடியார். நீ கொடுத்தா நான் 4-2 ஆகிப்போச்சு முக ஸ்டாலின். நீ உன்னுடைய 4 ஆண்டு காலத்தில் காரி துப்புறாங்களே சார். ஜனங்கள்லாம் துப்புறாங்களே. எந்த தெருவில் உன்னை வாழ்த்துறாங்க? எடப்பாடியார் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா? ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம். இந்த மாதிரி போறானுங்களே ஜால்ராக்காரனுங்க. கேட்டாக்கா எடப்பாடியார் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாரான். எடப்பாடி வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா என்ன? நீங்கள் வைக்கலையா திமுக? அப்போ நல்லா நாங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணோமா? அதிமுக யாராவது விமர்சனம் பண்ணாங்களா? பிஜேபி கூட வச்சிட்டாங்கன்ட்டு வைத்தறிச்சலும் பயம் இதுதான் உங்கள் அத்தனை பேருக்கும் சார். நான் இப்போ சொல்கிறேன் சார், உண்மையான தேர்தல் ஆணையமாக இருந்தால் இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனையோ பல விசித்திரமான அறிக்கைகள்லாம் விட்டுருக்குது. என்னுடைய நான் ஒரு தொண்டை நான் சொல்கிறேன் சார். இந்த மார்ச் அடிக்கிறான் நான் தான்ட்டு
அந்த கட்சிங்க எல்லாமே நாங்கள் தனியாக நிற்கிறோம். எடப்பாடியார் நாங்கள் தனியாக நிற்கிறோம். அதிமுக எம்ஜிஆருடைய பார்ட்டி அதிமுக நாங்கள் தனியாக நிற்கிறோம். உங்களுக்கு இருந்ததுன்னா தைரியம் இருந்ததுன்னா வாங்கலாம், தனியாக நில்லுங்களை பார்க்கலாம், தெரிஞ்சுவிடும். நான் தான் நீ எவன் சொல்கிறேன்னா முகம் எல்லாம் தெரிஞ்சுவிடும், வெளுத்துவிடும். திமுக தனி என்ன ஜெயிக்காதா சார்? நீ வரவே வராது சார். சார் இப்போ உங்கள் கண் எதிர்க்கவே நம்ம கண் எதிர்க்கு நேற்று முந்தானேத்து போன வாரம் என்ன பேசுனாங்க கார்பரேஷனில் தூய்மை பணியாளர்கள் அவங்களாம் என்ன பேசுனாங்க? ஓட்டு போட்டோம் நாங்கள் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறேன் சார், மெட்ராஸ் சிட்டி அதிமுகவுடைய 14 சட்டமன்ற தொகுதியும் வரும் சார். அதிமுக ஜெயிக்கின்ற அதிமுக கெளியும் 16 சட்டமன்ற தொகுதி. ஆமாம், மெட்ராஸ் சிட்டி ஃபுல்லாக அதிமுக கைப்பற்றும். எங்கள் தொண்டர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் விழிப்போடு வேலை செய்கிறாங்க. இப்போது மக்கள் தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி அவரை காரி மீது தான் சொன்னீங்க. ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணியிலேருந்து யாரும் வெளியே வரலையே. ஏறக்குறைய 14 கட்சிகள் இருக்கின்றது. அடுத்து தேமுதிக உள்ளே போக போகின்றது. ஓபிஎஸும் கூட்டணி வைத்தாலும் வைக்கலாம். இன்னும் பல கட்சிகள் கூட்டணி அமைக்க இருக்கின்றது. அப்போ அரசியல் தலைவர்கள் திமுகவை விமர்சனம் செய்யலையே சார். ஒன்றே ஒன்று சார், நான் தான் முதலே சொல்லிட்டேனே, நாங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களை நம்பி தான் எலெக்ஷன் நின்றார். அவர் இருக்கும்போப்போ கம்யூனிஸ்ட் இருந்தது, தலைவர் கூட இருந்தது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்லேயே ஆள் இல்லையே, லெட்டர் பேர் கட்சி ஆகி போச்சு சார் கம்யூனிஸ்ட்டு. சார் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க சார். இவன் என்ன பண்ணுறான் கம்யூனிஸ்ட்காரன், எடுத்துன்னு போய் எல்லாருக்கிட்டேயும் இங்கே பேட்ச் குத்துறான். ஏன்னாக்கா நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு அறிக்கை விடுறதுக்கு வக்கீல் உங்களால் கூட்டணியில் தானே இருக்கீங்க, அந்த அரசாங்கம் கூட்டணியில். யோ இந்த மாதிரி பண்ணுறீங்களா ஏழைங்களா அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுங்களா, ஒரு போராட்டம் பண்ணுங்களா. அம்பேத்கர் அவர் எழுதின சட்ட நுணுக்கங்களை அந்த சட்ட நுணுக்கம் குழுவில் அம்பேத்கர் இருந்தார். அம்பேத்கர் கடைப்பிடிச்ச ஒரே ஆள் யார் தெரியுமா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர். பாபு ஜெகஜீவன் ராம் அங்கே சிலை திறந்தார் மவுண்ட் ரோட்டில். பாபு ஜெகஜீவன் ராமும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போட்ட குரலை கொடுத்தவர். அந்த தேர்தலில் தலைவருக்கு அதிமுகவுக்கு 2 சீட்டு தான் வந்தது. உடனே ஒரு யார் கருணாநிதியை நேராக போய் இந்திரா காந்திக்கிட்ட 2 தான் வந்தது, அவருக்கு மக்கள் செல்வாக்கு போயிடுச்சு, நீங்கள் கழிச்சிருங்க, ஆட்சி கழிச்சிருங்கன்னாரு. ஆட்சி கழிச்சிட்டாங்க 80. ஆட்சி கழிச்சிட்டு உடனே மக்கள்கிட்ட போயிருந்தார் தலைவர், நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணனே அது சொல்லுங்கள். என் மனைவி பேரில் சொத்து உருவாக்கினேன்னா, என் கூட இருக்கிற எம்எல்ஏங்க சொத்து உருவாக்குனாங்களா, இல்லை நான் என்னுடைய நண்பர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு நான் சொத்து உருவாக்கி கொடுத்தேனா சொல்லுங்கள், தப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஜனங்க மத்தியில் கேட்டாங்க. ஜனங்க தலைவருக்கு ரெட்டலைக்கு குத்துன்னு குத்துனாங்க. அதிமுக கெழிச்சிச்சு, 2வது முறை ஜெயிச்சாங்க. அப்போ ஆமாம், இது வரலாறு சார். ஓகே சார், உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி.